ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, சைக்காலஜி வீடியோஸ் தான் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன், அதாவது இன்டெலிஜென்ஸ் மற்றும் கிரியேட்டிவிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், அண்ட் பியூ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படக்கூடியதாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம உங்களுக்கு 4வது யூனிட் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பிடிஎஃப் வரணும். அது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து கிடைச்சிடும். அடுத்து நீங்கள் நேற்று வந்து ஒரு கேட்டிருந்தாங்க, தமிழ் சோசியல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண போறீங்களா சார்னு கேட்டிருந்தீங்க. எஸ், கண்டினியூ பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கிறதுனால வந்து உட்கார முடியல. மேக்ஸிமம் வந்து நாளையிலேருந்து தமிழ் அந்த அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். தமிழ்லேருந்தும் மற்ற இதுலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அது மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். நுண்ணறிவுகளை எண்களில் அளவிட முயற்சி செய்தவர் யார் அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ நுண்ணறிவுகளை எண்களில் அளவிட முயற்சி செய்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? ஆல்பர்ட் பீனே. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஆல்பர்ட் பீனே அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, நுண்ணறிவுகளை வந்து எண்கள்ல அளவிடுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சிருப்பாரு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் ஆல்பர்ட் பீனே. ஓகே. ஸோ இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மனிதனின் உயர்நிலை செயல்களை அளவிட உதவும் முடித்தல் சோதனையை உருவாக்கியவர் யார்? ஸோ மனிதனோட அந்த உயர்நிலை செயல்களை அளவிடக்கூடிய முடித்தல் சோதனை வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்கிறோம். ஸோ முடித்தல் சோதனை, சூப்பர். ஸோ அந்த மனிதனோட அந்த உயர்நிலை செயலை அளவிட வந்து முடித்தல் சோதனை யார், அதாவது கம்ப்ளீஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மன் எப்பிங்காஸ். ஹெர்மன் எப்பிங்காஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை வெளியிட்டிருப்பார். அப்போ முடித்தல் சோதனை வெளியிட்டவர் யாருங்க? ஹெர்மன் எப்பிங்காஸ். அடுத்து, நுண்ணறிவு ஈவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நுண்ணறிவு ஈவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? ஆல்பர்ட் பீனே. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆல்பர்ட் பீனே தான். ஏன்னா என்ன பண்ணிருப்பார், நுண்ணறிவு ஈவை தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, மையமா வச்சு எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாரு. அதனால தான் நுண்ணறிவு ஈவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆல்பர்ட் பீனே அவர்கள் தான் வந்து நுண்ணறிவின் தந்தை என அழைக்கப்படுறாரு. அடுத்து, நவீன உளவியல் மேதைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பாருங்க, நவீன இந்த விட ரொம்ப முக்கியங்க. நவீன உளவியல் மேதைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? இதுக்கான ஆன்சரும் ஆல்பர்ட் பீனே தான். ஓகேங்களா? அப்போ நுண்ணறிவு ஈவின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் ஆல்பர்ட் பீனே தான். அதே போல நவீன உளவியல் மேதைகளின் தந்தைன்னு கேட்டாலும் யாரதான் குறிக்குதுன்னா ஆல்பர்ட் பீனே அவர்களை தான் வந்து குறிக்குது. அப்போ ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, ஆல்பர்ட் பீனே முதலில் நுண்ணறிவு சோதனை செய்ய பயன்படுத்திய வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ ஆல்பர்ட் பீனே முதல்ல என்ன பண்றாருங்க, ஸோ ஒரு சோதனைக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்படி சோதனைகள் ஏற்பாடு பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வினாக்கள் வந்து முதல்ல வந்து ஏற்படுத்தி ஒரு சோதனை ஏற்படுத்தினார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1905 தான் வந்து முதல்ல சோதனை ஏற்படுத்தியிருப்பாரு. அப்போ எத்தனை வினாக்கள்னா 30 வினாக்கள். ஸோ 1905 அவர் 30 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளை வச்சுதான் வினாக்களை கொண்டுதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த சோதனை வந்து உருவாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1908 அது என்னவா மாறி இருக்கும், 90 வினாக்கள் கொண்டதா அது மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ 1908 50 கொஸ்டினா வந்து அது மாற்றப்பட்டிருக்கும். அப்போ முதல்ல 30 கேள்விகள் கொண்ட ஒரு வினாக்களை தான் வந்து ஆல்பர்ட் பீனே உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அது 50 வினாக்கள் கொண்டதா வந்து என்ன பண்ணப்படுது, மாற்றி அமைக்கப்படுது. அடுத்த 5வது கேள்வி, ஸ்டான்போர்ட் மற்றும் பீனே நுண்ணறிவு சோதனையில் டெர்மன் எத்தனை வினாக்கள் கொண்டதாக மாற்றி அமைத்தார்? ஓகேங்களா? ஸோ மாற்றி அமைத்தார் அப்படின்னு தான். ஸோ ஸ்டான்போர்ட் பீனே நுண்ணறிவு சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட பேரு. அது யார் உருவாக்கி இருப்பாருன்னா டெர்மன் தான் வந்து உருவாக்கி இருப்பாரு. அதை எத்தனை வினாக்கள் கொண்டதா வந்து டெர்மன் வந்து மாற்றி அமைச்சிருப்பாரு? சூப்பர். எத்தனைங்க? 90 வினாக்கள் கொண்டதா. இப்ப சீதா அதுக்கான ஆன்சர். அப்ப நீங்க அப்படியே ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 1905 பீனே வந்து 30 கொஸ்டின் வச்சு ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் அது 1908 50 கொஸ்டினா மாறுது. அதுக்கப்புறம் டெர்மன் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருங்க, அதை 90 கொஸ்டினா 1916 90 கொஸ்டினா வந்து அது மாற்றி அமைக்கப்படுது. ஓகேங்களா? இந்த 90 கொஸ்டின் கொண்டதை எப்படி அழைக்கப்படுதுன்னா ஸ்டான்போர்ட் பீனே நுண்ணறிவு சோதனை அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்டான்போர்ட் பீனே டெஸ்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி பாருங்க. ஸ்டான்போர்ட் நுண்ணறிவு சோதனை 129 வினாக்கள் கொண்டதாக திருத்தி வெளியிட்டவர் யார்?
ஸோ பாருங்க அப்படியே ஆர்டரா முதல்ல என்ன பார்த்தோம், 30 வினாக்கள் கொண்டதா பீனே உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் அது 50 வினாக்கள் கொண்டதா மாறுது. 1916 டெர்மன் 90 வினாக்கள் கொண்டதா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டான்போர்ட் நுண்ணறிவு அந்த சோதனை கருவில எத்தனை வினாக்கள் கொண்டதா மாற்றப்படுது, 129 வினாக்கள் கொண்டதா வந்து மாற்றி அமைக்கப்படுது. ஸோ யார் அந்த 129 வினாக்கள் கொண்டதா மாற்றி அமைச்சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க, மெரில் அப்படின்றவர் தான் வந்து அதை மாற்றி அமைச்சிருப்பாரு. 129 கேள்விகள் கொண்டதா. அடுத்து 7வது கேள்வி, பினே சோதனையில் டேஷ் என்பது நுண்ணறிவு ஈவு ஆகும். ஸோ ஆல்பர்ட் பீனே அவர்களோட சோதனையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எதை வந்து அவரு நுண்ணறிவு ஈவா வந்து வச்சுக்கிறாரு. ஆல்பர்ட் பீனோட சோதனையில எதை வந்து அவரு ஒரு நுண்ணறிவு ஈவா, ஏன்னா இவர் நுண்ணறிவு அடிப்படையை வச்சுதான் வந்து சோதனை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அவருடைய சோதனையில வந்து பாத்தீங்கன்னா எதை முன்னேறி வச்சிருப்பாருங்க, சூப்பர், மனவயது. ஸோ மனவயதை தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நுண்ணறிவா வந்து ஆல்பர்ட் பீனே அவர்கள் வந்து எடுத்துன்னு இருப்பாரு. ஓகே, அடுத்த கேள்வி 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ஒருவரது நுண்ணறிவை அளவிட முதலில் அவருடைய கால வயதிற்கு டேஷுக்கு குறைவான சோதனைகளை தர வேண்டும். இப்போ யாரோ ஒருத்தரோட நுண்ணறிவை நீங்க அளவிட போறீங்க அப்படின்னா அப்படி அளவிடுறப்போ அந்த நபருடைய கால வயதிற்கு எந்த வயது குறைவான ஒரு சோதனையை வந்து தரணும் அப்படின்றத வந்து கேள்விங்க. ஓகேங்களா, அதாவது அவரோட கால வயதை விட 1 வயது குறைவான சோதனைகளை தான் தரணும். அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர், கால வயதை விட 1 வயது குறைவான சோதனைகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்து 9வது கேள்வி, நுண்ணறிவு ஏபி என்பதில் பி என்பது எதை குறிக்கிறது. அதாவது நுண்ணறிவு ஏபி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, அதுல பி அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது. சூப்பர், ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மரபு நிலை, ஏன்றது மரபு நிலையை குறிக்குது. பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையோட செல்வாக்கை வந்து குறிக்கக்கூடியதாக உள்ளது. அப்ப பின்றது வந்து இங்க பி தான் இதுக்கான ஆன்சர், சூழ்நிலையை குறிக்கக்கூடியது. ஏ அப்படின்றது மரபு நிலையும் பி அப்படின்றது சூழ்நிலையும் குறிக்கக்கூடியதாக வந்து உள்ளது. நுண்ணறிவானது ஒரே ஒரு மனத்திறனால் ஆனது அல்ல, அது 2 மனத்திறன்களால் ஆனது என கூறியவர். நுண்ணறிவு அப்படின்றது ஒரே ஒரு மனத்திறன் மட்டும் கொண்டது இல்லப்பா, அது 2 மனத்திறன்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார். சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டல், பி தாங்க இதுக்கான ஆன்சர். கேட்டல் அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்படி அந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன். மனிதனின் உயர்நிலை செயல்களை அளவிட உதவும் முடித்தல் சோதனை உருவாக்கியவர் எப்பிங்காஸ். நுண்ணறிவியின் தந்தை அப்படின்னா யாருங்க, ஆல்பர்ட் பீனே. நவீன உளவியல் மேதைகளின் தந்தை அப்படின்னாலும் ஆல்பர்ட் பீனே. ஆல்பர்ட் பீனே முதலில் நுண்ணறிவு சோதனை செய்ய பயன்படுத்திய வினாக்கள் எண்ணிக்கை 30ங்க. அதுக்கப்புறம் அது 50 மாறுது. அதுக்கப்புறம் டெர்மன் வந்து அது என்ன பண்ணுவார், 90 கொஸ்டினா மாத்துவாரு. அதுதான் ஸ்டான்போர்ட் நுண்ணறிவு சோதனை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது 129 வினாக்களா வந்து மெரில் அப்படின்ற ஒரு ஆள் வந்து மாற்றப்படும். பீனே சோதனையில் என்பது நுண்ணறிவு எதை வச்சு நுண்ணறிவை கணக்கிறாருன்னா மனவயதை தான் அவர் நுண்ணறிவா வந்து கணக்கிட்டுக்கிறாரு. ஒருத்தர் நுண்ணறிவு அளவிடணும் அப்படின்னா அவரோட கால வயதை விட 1 வயது குறைவான சோதனைகள் தான் அவருக்கு வழங்கப்படணும். அடுத்து நுண்ணறிவு ஏபி அப்படின்றதுல ஏ வந்து மரபையும் பி வந்து சூழலையும் குறிக்குது. நுண்ணறிவானது ஒரே ஒரு மனத்திறனால் ஆனதல்ல, அது 2 மனத்திறன்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. அடுத்து 11வது கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி. தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் நுண்ணறிவு சோதனைகளில் அதிக புள்ளிகள் பெறுவதற்கும் உதவுவது டேஷ். பாருங்க, ஒருத்தர் வந்து தேர்வுல ஒரு நல்ல மதிப்பெண் பெறணும், நுண்ணறிவு சோதனைகள் நடத்தப்படுது அப்படின்னா அதுலயும் வந்து அவர் நல்ல அதிக புள்ளிகள் பெறணும் அப்படின்னா அதுக்கு அவசியமா உதவக்கூடியது எது அப்படின்றது தான். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருவோம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நாளைக்கு போகிற வீடியோ கூட இதை நான் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை பை. நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.